மது அருந்தாமல் இருக்க முடியாது. விஜய் குறித்து பகீர் தகவல். பரபரப்பு தகவலை வெளியிட்ட முக்கிய பெண் பிரபலம். தாவிக முன்னாள் நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் அக்கட்சியின் தலைவர் விஜய் குறித்து பகிரங்கமான சில புகார்களை தெரிவித்துள்ளார். விஜய் பொதுக்கூட்ட மேடைகளுக்கு செல்லும் முன்பும் கட்சி பணிகளின் போதும் கூல் லிப் போன்ற புகையிலை சார்ந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் விஜய் இத்தகைய போதை பழக்கங்களுக்கு அடிமையாகியுள்ளார். அவை இல்லாமல் விஜயால் மேடைக்கே செல்ல முடியாத நிலை உள்ளது. அது மட்டுமின்றி மது அருந்தாமல் விஜயால் விமானத்தில் கூட பயணம் செய்ய முடியாது என்றும், ஒரு தலைவராக இருப்பவர் இத்தகைய பழக்கங்களை கொண்டுள்ள நிலையில் அவர் மக்களுக்கு போதை ஒழிப்பு பற்றி பேசுவது முற்றிலும் போலித்தனமானது என்றும் ரஞ்சனா நாச்சியார் சாடியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் மற்றும் பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமான நடிகை ஜூலி இன்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி பரபரப்பான புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் குறித்து தான் தெரிவித்த கருத்திற்காக தன் மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுவதாகவும், சிறுநீரக விற்பனை மோசடியில் தனக்கு தொடர்பு இருப்பதாக பொய்யான செய்திகள் வெளியிடுவதாகவும் ஜூலி குற்றம் சாட்டியுள்ளார். தாவிக தலைவர் விஜய் ஜல்லிக்கட்டு தொடர்பாக தெரிவித்த குட்டிக்கதை குறித்து ஜூலி தனது சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இதற்கு பிறகு தாவிக ஆதரவாளர்கள் மற்றும் சில யூடியூபர்கள் தன்னை தொடர்ந்து ஆபாசமாகவும் அவதூறாகவும் விமர்சித்து வருவதாக ஜூலி தெரிவித்துள்ளார். தான் செவிலியராக பணியாற்றிய காலத்தில் சிறுநீரக விற்பனை மோசடியில் ஈடுபட்டதாக கார்த்திக் குமார் மற்றும் நெல்சன் உள்ளிட்டோர் ஆதாரங்கள் இருப்பதாக கூறி வீடியோ வெளியிட்டுள்ளனர். இது முற்றிலும் பொய் எனவும், தான் எந்தவிதமான உடல் உறுப்பு கடத்தல் அல்லது சட்டவிரோத பணப்பரிமாற்றத்திலும் ஈடுபடவில்லை எனவும் ஜூலி மறுத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகியும் ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனல் உரிமையாளருமான ஃபெலிக்ஸ் ஜெரால்ட், கார்த்திக் குமார், சரத், ஷர்மிளா, பூவரசன், நடிகர் அருண்ராஜன் மற்றும் ராஜு ஆகிய 8 நபர்கள் மீது அவர் புகார் அளித்துள்ளார். இவர்கள் தனது திருமண வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்களை வைத்து அவதூறு பரப்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும், அவதூறாக பதிவிட்ட வீடியோக்களை சமூக வலைதளங்களில் இருந்து நீக்கி அந்த பக்கங்களை முடக்க வேண்டும் எனவும் ஜூலி தனது புகாரில் வலியுறுத்தியுள்ளார். இன்னும் சட்டசபை தேர்தலுக்கு விரல் விட்டு எண்ணும் நாட்களே இருக்கும் நிலையில் விஜய் மீதும் அவருடைய கட்சி நிர்வாகிகள் மீதும் பெண்கள் அடுத்தடுத்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து வருவது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது. அந்த வகையில் விஜய் குறித்த ரஞ்சனா நாச்சியார் குற்றச்சாட்டுகளுக்கு விஜய் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தும் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.